Example 8.16. The following table gives the values of a mean and variance of the heights and weights of the 10th standard students of the school. அங்கே ஒரு காலம் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹைட்டு வெயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் மீன் அண்ட் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், விச் இஸ் அ மோர் வேரியிங் தென் த அதர் அப்படின்னு நம்ம கீழே கேட்குறாங்க. ஸோ இப்போ இது எப்படி போட்டோன்றது நம்ம பார்க்க போகிறோம். For comparing the two datas, first we have to find their coefficient of variation. ரெண்டு டேட்டா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டேட்டாவை நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு என்ன செய்யணும், வேரியன்ஸ் கண்டுபிடிக்கும். இந்த ஃபஸ்ட்டு டேட்டா ஹைட்டுக்கு எடுக்கிறோம். ஓகேங்களா. த அரித்மெட்டிக் மீன் ஏஎம், அதாவது எக்ஸ் பார் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 155, அதை 155 சென்டிமீட்டர் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். வேரியன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 72.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதுக்கு நேராக அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைட்டுக்குன்னா 72.25, அதையும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் சென்டிமீட்டர்ஸ். அடுத்தது தேர்ஃபோர் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், புரியுதுங்களா, அது 8.5. நம்ம இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 1 அப்படின்னு நம்ம எடுத்துருக்கிறோம். அரித்மெட்டிக் மீன் எக்ஸ் பார் 1 அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். ஏன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஹைட்டோடது இல்லைங்களா, அதனால் ஹைட்டோடது இருக்கிறதெல்லாம் நம்ம இங்கே போட்டுட்ருக்கோம். அப்போ நம்ம போட்டோம்னா 72.25ன்றது என்னது, இங்கே கொடுத்துருக்கிற வேரியன்ஸோட கருத்துருக்கு. ஏன்னா வேரியன்ஸ்னால் சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு தான் வரும், புரியுது இல்லைங்களா. அது 72.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுருக்கோம். தேர்ஃபோர் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் சிக்மா 1 ஈக்குவல் டு 8.5. அது 8.5ன்றது இந்த 72.25 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கிறது அந்த 8.5. அப்போ இந்த 8.5 ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு 8.5 கிடைக்கும். அதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், புரியுதுங்களா. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 1. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா என்னது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை சிக்மா நம்ம பை எக்ஸ் பார் இன்ட்டு 100% அப்படின்னு தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா இல்லைங்களா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 1 வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 8.5 இல்லைங்களா. அந்த 8.5 தான் நம்ம இங்கே 8.5 பை 155. எக்ஸ் பார் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, அங்கே 155 தான் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு பாருங்கள். இங்கே 155 தானே கொடுத்துருக்காங்க. இதுதான் மீன் தான் 155. அதை தான் நம்ம இங்கே எடுத்து 155 இன்ட்டு 100% அக்கார்டிங் டு தட் ஃபார்முலா நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கிறோம், புரியுதுங்க இல்லைங்களா. அதுக்கடுத்து இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 1 எவ்வளோ கிடைக்குது, 5.48% அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது நம்ம செகண்ட் டேட்டாவை எடுக்கிறோம். செகண்ட் டேட்டா என்ன இருக்குது, வெயிட் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது என்னது, ஹைட்டை பார்த்தோம் இல்லைங்களா. ஹைட்டு தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம வெயிட்டை பார்க்குறோம். மீன் வந்து எவ்வளோ வருது, 46.50 kg. வேரியன்ஸ் வந்து 28.09 kg இல்லைங்களா. அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டேட்டா வெயிட் ஈக்குவல் டு அரித்மெட்டிக் மீன் எவ்வளவு, எக்ஸ் பார் அரித்மெட்டிக் மீன் 2, அதாவது செகண்ட் டேட்டாவுக்கு 2ன்னு போட்டுக்கிறோம். 46.50 அக்கார்டிங் டு த டேபிள் இருக்கிறது நம்ம எழுதிக்கிறோம். வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர், அது 2 ஸ்கொயர், அப்போ 28.09 kg ஸ்கொயர். இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 2 எவ்வளோ இருக்கோ, 5.3. எப்படின்னா இந்த 28.9க்கு நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கிறோம். 5.3 கிடைக்குது. அந்த 5.3 தான் நம்ம போட்டிருக்கோம். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை அரித்மெட்டிக் மீன் இன்ட்டு 100% அப்படின்றது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா. அப்போது இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 2 நம்மளுக்கு என்ன வருது, 5.3 அப்படி தானே வருதுங்க. அதை தூக்கி நம்ம 5.3 அப்படியே போட்டுடலாமா. அதேமாரி அரித்மெட்டிக் மீன் என்ன வருது நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் 46.50, அந்த 46.50 போட்டுறோம், 100% போட்டுறோம். அதுக்கப்புறம் இதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 2 எவ்வளோ வருது, 11.40 அப்படின்னு கிடைக்குது. அப்போது ரெண்டு வேரியேஷன்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வேரியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது, 5.48%. செகண்ட் வேரியேஷன்ஸ் எவ்வளோ வருது, 11.40. அப்போது சின்ஸ் ஃபஸ்ட்டு வேரியேஷன்ஸ் இஸ் கிரேட்டர் than the second variations is greater than the first variation இல்லைங்களா. ஸோ the weight of the students is more varying than the height அப்படின்ற நம்ம கன்க்ளூஷனுக்கு வரும், புரியுது இல்லைங்களா. ஸோ இதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். உங்கள் கொஸ்டின்ஸில் என்ன கேட்குறாங்க, விச் இஸ் அ மோர் இஸ் வேரியிங் தென், அப்போ அப்படின்னு கேட்கும்போது செகண்ட் ஒன் இஸ் மோர் வேரியிங், அதாவது 11.40 அதான் கிரேட்டராக வருது கம்பேர்ட் டு த ஃபஸ்ட் ஒன். ஃபஸ்ட் ஒன் எவ்வளோ, 5.48 அப்படின்றத நம்ம எழுதிடுறோம்.